பேர் மாதேஸ்வரனுங்க. நாங்கள் கொடிஷியாட்ட ஒரு இடம் வாங்கினோங்க. இடம் 45 சென்ட்டுங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1997 ஆர் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் மாநில தலைவர் வந்து ஒரு பவர் வாங்கியிருந்தாருங்க. அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2014 கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம கிளைண்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிட்டையர்ட் டீச்சருங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஆர் ராதாகிருஷ்ணன் போய் அவர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு போலி பத்திரம் போட்டாருங்க. 2010 மருமக பேர்லைங்க. ஜீகான்னு ஒரு மருமக பேரில் அவர் வந்து போலி பத்திரம் போட்டாருங்க. 2016 பவரை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் போய் பத்திரம் போட்டார். இதை நாங்கள் வந்து கோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ரிட் போட்டு அவர் வந்து ரெஜிஸ்டாரே இதை விசாரித்து அது போலி பத்திரம் தான் அப்படின்னு ஃப்ராட் அண்ட் டாக்குமெண்ட் நம்மகிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குதுங்க. ரெஜிஸ்டாரே ஒரு ஆர்டர் போட்டாருங்க, இந்த பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அதை வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ள நாங்கள் வாங்கி உள்ள பசங்களாம் குடியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா போட்டிருந்தோம். 2 பசங்க குடியிருந்தாங்க. லேப்டாப் வச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே இருந்தது. உள்ளே இப்போ வந்து கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஆட்கள் எல்லாம் ஒரு 30 பேருங்க. அவர் பையன் தலைமையில் அவரு எல்லாமே அதுக்கான இதெல்லாமே இருக்குதுங்க. எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாம் உள்ளே வந்து அடிச்சுங்க. எங்களுடைய பொருட்களை எல்லாம் சேதம் பண்ணி உள்ளே இருந்த பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிங்க. எல்லா இதையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. 3.5 லட்ச ரூபா பொருளான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை வச்சு பீளமேடு காவல் நிலையத்துக்கு முன்னாடி இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இப்போவும் நாங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் வேணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. அதுக்கு அவங்க எதுவும் செய்யலை. இப்போ வந்து அடித்து உடச்சி எங்களுக்கு இது பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்குங்க பீளமேடு காவல் நிலையத்துலங்க. அதனால தான் நாங்கள் கமிஷனரை பார்த்து இப்போ வந்து நான் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறக்காக வந்தோம். எனக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது என்னென்னா, நான் ஆர் ராதாகிருஷ்ணன், நான் வந்து ஒரு மாநில துணைத் தலைவர், நான் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு, என்னை மீறி நீங்கள் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க, அப்படி தான் நடந்துட்டு இருக்குது, பண்ணுவோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மாநில முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அவர் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு தலையிட்டு கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம்.